இது மட்டும் கவனிக்க மாட்டீங்கன்னா பண்ணையவே முடிச்சு கட்டி போடுங்க. இந்த மாதிரி பேனு உனி தொல்லை எல்லாம் நிறைய வருங்க கோழி வளர்த்தும் போது. இதெல்லாம் நம்ம கையிலே தொடாம ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறத பார்க்க போறேங்க. பிப்ரோகைண்ட் மைடாங்கிற இந்த பவுடர் இருக்குல்லங்க, இது வந்து 10 லிட்டருக்கு ஒரு பாக்கெட்டுங்க. இது ஒரு 80 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி வருங்க ஒரு பாக்கெட்டு. 10 லிட்டருக்கு ஒரு பாக்கெட் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுவானுங்க. இப்போ நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கோழி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் கோழி மேயுதோ எல்லா இடத்துலையும் அடிக்கணுங்க. கோழி மேலே மட்டும் படக்கூடாது. கோழி மேலே ஒடிச்சுன்னா கோழி அப்பவே செத்து போயிருங்க. கொஞ்சம் பவர் அதிகமான மருந்துங்க. புதுசாக அடிக்கிறவங்க கொஞ்சம் அலர்ஜி இருக்கிறவங்கலாம் மாஸ்க் க்ளவுஸ் எல்லாம் போட்டு சேஃப்டியாக அடிச்சுக்கோங்க. கோழி இல்லாதப்ப மட்டும் அடிங்க. கோழி இருக்கும்போது அடிச்சிங்கன்னா கோழி செத்து போயிருங்க. இந்த மருந்தெல்லாம் எதுக்காக அடிக்கிறேன்னா, ஆல்ரெடி இதில் இருக்கிற அந்த பேனு உனியெல்லாம் முட்டை வச்சிருக்குங்க. அந்த மொட்டை எல்லாத்தையும் கொல்றதுக்காக இது அடிக்கிறதுங்க. அது போக அந்த மருந்து பட்டுச்சுனாலும் எல்லாம் செத்து போயிருங்க. நம்ம கோழி இருக்கிற இடம், கோழி மேயிற இடம் எல்லா இடத்தையும் ஒரு இடம் விடாமல் அடிக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆலா பிளாக் செவரெல்லாம் இருக்குது இல்லைங்க, அதுக்குள்ளெல்லாம் அந்த சந்து சின்ன சின்ன சந்தெல்லாம் இருக்குங்க. அந்த சந்துக்குள்ளெல்லாம் போய் மொட்டு வச்சிருக்கு. அந்த நுழைஞ்சானு உனி எல்லாம் பேனு எல்லாமே அதுக்குள்ளே தான் அதிகமாக தங்குங்க. அதனால் அது சுத்தமாக அடைச்சி விட்ருங்க. அப்புறம் அது போக நைட்டுக்கு எங்கெங்க கோழியெல்லாம் அடையுது, இல்லை அடைக்கோழி இருக்கிற இடம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடம் ஒரு இடம் விடாமல் ஒரு நாளைக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா பண்ணை சுத்தமாக ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பேனு உனியெல்லாம் ஒரே நாளில் ஃபுல்லாக காலி பண்ண முடியுங்க. நீங்கள் ஒரு டைம் அடிச்சு விட்டு பாருங்க, ரிசல்ட் அடுத்த நாளே உங்களுக்கு தெரியுங்க. முக்கால்வாசி பேன் அடுத்த நாளே ஃபுல்லாக விழுந்துருங்க. அப்புறம் ஒரு நாள் 2 நாளில் எல்லாமே காலி ஆயிடும். ஒரே நாளில் உங்களுக்கு கைக்கிலேயே தொடாமல் எல்லாத்தையும் ஈஸியாக கொள்றதுக்கு இது ஒன்று தான் வழிங்க. நீங்கள் இந்த மருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த உனி மருந்து இருக்குல்லங்க, அதை கூட தண்ணியில் கலந்து அடிச்சுக்கலாங்க. அதுவும் இதே மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. இது கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குங்க. புதுசாக அடிக்கிறவங்க கொஞ்சம் மாஸ்க் க்ளவுஸ்ல போட்டு அடிங்க.